मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2வது ஸ்கந்தத்தில் பிரதம அத்தியாயம் 2:1 பாகவதத்தில் இருக்கிறது. சுக மகரிஷி பார்த்தீங்கன்னா பரீட்சித்தோட மரண காலத்தில் எதை தியானம் பண்ணி இந்த உயிரை விடணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 23வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 22வது ஸ்லோகத்துல நம்ம பரீட்சித் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜஸ் தமஸ் ரஜோ தமம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்மளுடைய மனசுல பார்த்தீங்கன்னா இருக்கிற மலங்கள் அப்படின்னு பேர். ரஜோகுணத்தினால மனசு பார்த்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும், எப்பவுமே ஆடிக்கிட்டே இருக்கிறது ரஜஸோட சுபாவம், காமக்ரோதம் எல்லாம் அதோட சுபாவம். அதுக்கப்புறம் தமஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட சுபாவம் லயத்தை உண்டு பண்றது, மோகத்தை உண்டு பண்றது, ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பார்க்காம வேற ஒன்னா பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமஸோட காரியம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட தோஷங்களை போக்குறதுக்காக ஒரு புருஷர் என்ன பண்ணணும் அப்படின்னா தாரணையினால இவைகளை பார்த்தீங்கன்னா வெல்ல வேண்டும். ஈஸ்வரனோட ரூபத்துல தாரணை பண்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் இந்த ரஜோகுணம் பண்ணக்கூடிய மலங்களையும் தமோகுணத்தோட மலங்களையும் நாசம் செய்ய வேண்டும் ஹந்தி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எதுல பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு யோகிக்கு நம்ம யோகியா மாறணும். ஒரு யோகிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூபத்துல நல்ல ஸ்திதிபதத்தை அடையிறானோ, ஒரு நிலையை அடையிறானோ. ஒரு நிலையை அடையிறானா என்ன சுவாமி அப்படின்னா கண்ணை எப்போ மூடினாலும் நீங்க தாரணை பண்ண அந்த ரூபம் உங்க கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா இருக்கிற மாதிரி வரணும். இப்ப நம்ம போட்டோவை வச்சு பண்றோம், ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்றோம் அப்படின்னா அதை பண்ண பாவம் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா பாவத்தையும் சேர்க்கிறோம், கூட தாரணையும் சேர்க்கிறோம். பக்தி பாவத்தோடு ஸ்ரத்தையோடு தாரணைய பண்ண ஒரு சமயத்துல என்ன ஆயிடும், எப்ப கண்ணை திறந்தாலும் எப்ப நினைச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா பகவானை நினைச்சீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார அந்த பகவானோட ரூபம் உங்களுக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா அது போகாது. அதுக்கப்புறம் பகவான் உள்ளுக்குள்ளார வந்துட்டார் அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா திரும்ப போக மாட்டார். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தாரணைய பண்ணணும். யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சார வைசாரத்தியம் அப்படின்னு ஒரு நிர்விச்சார சமாபத்தின்னு இருக்கு, பாவ சமாதின்னு பேர். அதுக்கு பேர் அந்த பாவ சமாதியை பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 85% சத்துவ குணத்தை அதிகமாகும் போது உண்டாகிற சமாதி. அது நம்ம டிராவல் பண்ணணும், சத்துவ குணத்துக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 13வது சாப்டருக்கு மேல 18வது சாப்டர் வரைக்கும் நம்ம 3 குணங்களை பத்தி தான் திரும்ப பேச போறோம். குணாதீதன் ஆகணும் அப்படின்னா மோட்சம் அடையணும் அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் குணங்களை கடந்தது. இந்த குணங்களை கடந்ததா இருக்கிற அந்த தத்துவத்தை அடையிறதுக்கு ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விட்டுட்டு சத்துவ குணத்துல நின்னாதான் நீங்க அந்த குணங்களை தாண்டி போக முடியும். இந்த சத்துவ குணத்துல நிக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த அனுஷ்டானம் அப்படின்றத வச்சுக்கிறோம். தாரணையினால்தான் நீங்க ரஜோ தமோ குணங்களை ஈஸ்வர ரூப தாரணையினால்தான் ஜெயிக்க முடியும். இந்த தாரணை அதிகமாகும் போது 85% உண்டாகக்கூடிய நிர்விச்சாரம் அப்படின்னு ஒரு பாவ சமாதி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். எப்பவுமே பகவான் இடத்திலேயே லயிச்சு போய் இருக்கிறது. ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டு அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சா எப்படி இனிப்பா இருக்குமோ, காத்த உள்ள இழுத்தோம் அப்படின்னா ஒரு சுவை எப்படி இனிப்பு சுவை உண்டாகுமோ, ஒரு வண்டு பாத்தீங்கன்னா எப்படி தேன்ல குடிச்சு அந்த தேன்லயே மயங்கி போய் கிடக்குமோ,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நினைவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிற அந்த லயிச்சு போற ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியில இருக்கிற சுகங்கள் எல்லாம் விட்டு போயிடும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா விட்டு போயிடும். வசீகாரம்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் அங்க உண்டாகும். அபர வைராக்கியம் அப்படின்னு பேரு. இந்த லோக்கத்துல இருக்கிற எந்த சுகத்தையும் அவன் விரும்ப மாட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே பகவானோட ரூபத்திலே லயிச்சிருக்கான். இந்த நிலைய அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? யோ ஆசிரியம் பத்ரம் ஈக்ஷதக. எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மங்களமான அந்த பகவானோட ரூபத்தையே பத்திரம் அப்படின்னா மங்களமான ரூபத்தையே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்ஷதக அப்படின்னா பார்க்கின்றவனா எவன் இருக்கானோ பகவானையே சதா காலமும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப அதை பார்த்து 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 அதுலயே மகிழ்ச்சி கொண்டுகிட்டே திரும்ப 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 தாரணை பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பக்தி லட்சணக ஆசு சம்பத்தியத்தை. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி லட்சணம் அப்படின்னா பக்தினாவே பிரேம பாவம், அன்பு. அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட லட்சணமா சொல்லப்படுது. எதிர்பார்ப்பு இல்லாம எந்த பிசினஸும் இல்லாம வெறும் அன்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா அவன் எளிதில் அடைகின்றான். அப்போ அந்த பாவசமாதி அடையறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகவானை பார்த்து 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 தாரணை பண்றதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி சுகமுனிவர் சொன்னதுக்கு பிறகு பரீட்சித்துக்கு வந்து ஒரு கேள்வி உண்டாகுது. 22வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பரீட்சித்து மகாராஜா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபத்துல எத்தனை சம்மதா எந்த ரூபத்துல தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு சம்மதம், பெரியவங்களுக்கு சம்மதம், எதுல வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணணும், எந்த ரூபத்துல. ரெண்டாவது எந்த விதமா அந்த தாரணைய பண்ணணும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசோட மலங்களை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றதுக்கு தாரணை பண்ணணும். அந்த தாரணை எதுல பண்ணணும், எந்த விதமா பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்ததுக்கு பிறகு சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது 23வது ஸ்லோகம் ஆச்சாரியர் சொல்லியிருந்தார். என்ன பண்ணணும்? ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கணும். ஆசனத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாரணைய ஸ்டார்ட் பண்ணணும். தாரண தியான சமாதி அப்படின்னு அந்தரங்கம், திரயம் அந்தரங்கம் அப்படின்னு யோக சூத்திரம் சொல்லுது. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு 2 சமாதிகள் சொல்லப்படுது. சவிகல்ப சமாதி வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு சாதனம், நிர்விகல்ப சமாதி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கு சாதனம். இப்ப ஈஸ்வரனோட நாம ரூப குணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமாதி பண்றோம் அப்படின்னா தாரண தியான சமாதி பண்றோம் அப்படின்னா நமக்கு பிரம்மலோகத்துல டிக்கெட் கிடைக்கும். திரும்ப இந்த லோகத்துக்கு வர வேண்டாம். இதே வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி வந்து நம்ம அதுலயும் வைராக்கியம், அந்த சகுனத்திலையும் வைராக்கியம் வரும்போது அதுக்கு பேர் பராவைராக்கியம் அப்படின்னு பேர். பரவைராக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈசனோடாயினும் ஆசையருமே. அந்த ரூபத்திலையும் ஒருத்தருக்கு வந்து வைராக்கியம் வருது அப்படின்னா இதுவும் வந்து மாயிகம், மாயினால செய்யப்பட்டது. வாஸ்தவத்துல பகவானுக்கு ரூபமும் இல்லை, நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை, குணமும் இல்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கார். அந்த பகவானா தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் அறியும் போது நிர்விகல்ப சமாதியினால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் முக்தி இங்கேயே கிடைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான முக்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு 95%, 98% சத்துவ குணம் வர வரைக்கும் சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கிறது. அப்போ முதல் ஸ்டெப் நம்ம எங்க ஆரம்பிக்கணும்? சவிகல்பத்திலிருந்து ஆரம்பிச்சுதான் நிர்விகல்பத்தை கிராஸ் பண்ணணும். சித்தத்தை விட்டுட்டு நிர்விகல்பத்துக்கு போறது, மனசை டிஸ்கனெக்ட் பண்றது. அந்த மனசை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாரணை சகுனத்துல உண்டாகக்கூடிய பக்தின்னு சொல்லக்கூடியது. இந்த பக்தி அப்படின்னும் போது இப்போ முருகன் மாநாடு நடக்குதுன்னு மாநாட்டுல போய் கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் எதையா சொல்றேன், சுவாமி மலையில இருக்க முருகர் பாருங்க எப்படி இருப்பாருன்னா உடனே கிளம்பி போய் வந்து பாத்தீங்கன்னா சாமி கிளாஸை விட்டுறது, சாமி மலைக்கு போய் உட்கார்ந்துட்டு நமக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் உண்டாயிரும். எதையாவது சொன்ன உடனே என்ன பண்றோம் காரியம். ஏன் அப்படின்னா ரஜோகுணம். எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர் சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்த கிளம்பிடுவார். பாடம் போயிட்டு இருக்கு, பாடத்துல இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப நிறைய டெக்னிக்ஸ், ஏன்னா உட்கார முடியாது.
உட்கார்ந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் இருந்த இடத்துல இருந்து சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சேவிக்கணும், தாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா முடியாது. டக்குன்னு ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், உள்ள வந்துடும், ஊர் சுத்த கிளம்பிடும். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதகன் இது ரஜோகுணம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு, ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ, ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருந்து பழகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிதஸ்வாசோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சேட்டு வந்து பாத்தீங்கன்னா பான் புரோக்கர்னு ஒருத்தர் ரோட்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பான் புரோக்கர்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டு போட்டிருப்பான், ஒரு திண்டு, ஒரு தலையணையை வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா ஒண்ணு தலையணையை போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாரு. அந்த அவரோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா அன்சைஸ்ல இருப்பார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷ காலம் நீங்க எப்ப போனீங்கன்னாலும் அந்த போஸ்டர்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்பெல்லாம் பான் புரோக்கர்ஸோட இது மாறிடுச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 2000க்கு முன்னாடிலாம் இருந்தீங்கன்னா அந்த பான் புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையணையை பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரே போஸ்ட்ல உட்காந்துருப்பாங்க. ஆள் வருவாங்க போக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த சேட்டு. அந்த சேட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப தன்னுடைய பிசினஸ் வந்து தன்னோட பையனுக்கு கொடுப்பான் அப்படின்னா, அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைப்பானா, வா கடையில உட்காரு, ஒரு 10 12வது 10வது படிச்சா 12வது படிச்சா போதும், அதுக்கு மேல படிக்க வைக்க மாட்டான், வந்து உட்கார்ந்துரு அப்படின்னு கடையில உட்கார வச்சுருவான். உட்கார வச்சோன்னா காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆள் கஸ்டமர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, எங்கேயும் மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இம்பல்ஸ் வரக்கூடாது. சினிமா பார்க்க போலாமா, இல்ல ஊர் சுத்த போலாமா அப்படின்னு எந்த இம்பல்ஸும் வரக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களே போவாங்களே, இவனுக்குள்ளார எதுவுமே இல்லாம இவன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்து பழகினா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் இருக்கிற அபியாசம் அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, இவனுக்கு ஒரு தனியா ஒரு ஷாப் ஓபன் பண்ணி பான் புரோக்கர் இவனை உட்கார வச்சிருவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ ஜெயிக்கிறதுக்கே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆசன ஜெயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரால் உட்கார முடியலன்னா எதையுமே ஜெயிக்க முடியாது. லௌகிக்கத்துல இருக்கிற பிசினஸையே ஜெயிக்க முடியாது அப்படின்னா ஈஸ்வரனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆசன சித்தி வேணும். இப்பவே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, ஒரு உங்களுக்குள்ளார யாரெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கீங்களோ நீங்க இது பண்ணீங்க, ஒரு 4 டைமர்ல 4 வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கிளாஸ்ல உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் எந்த ஆக்ஷனும் பண்ணாம வெறும் கை மட்டும்தான் பெரட்டுறதுக்கு, பேஜை பெரட்டுறதுக்கு வேணும், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துடும். 1/4 மணி நேரத்துக்கு ஒரு ஷேக் பண்ணிக்கிட்டு திரும்ப ஒரு 1/4 மணி நேரம், திரும்ப ஒரு ஷேக் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம். இது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆக்குங்க, 30 நிமிஷமா இருக்குங்க. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும் போது 1/2 மணி நேரத்துக்கு நான் அசைய மாட்டேன் அப்படின்னு ஒரே ஆசனத்துல வந்து உங்களுக்கு நல்லா எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு மெதுவா ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது. ஆசனத்தை ஜெயிச்சதுக்கு பிறகு மெதுவா தீர்க்க சூக்ஷ்மமாக இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், புசு 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 புசுன்னு விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மனசு சஞ்சலிக்குதுன்னு அர்த்தம். இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நல்ல இன்ஹேல் பூரணமா எக்ஸேல் பண்றத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த பூரணமான இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லென்த் பண்றீங்க, சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த் பண்றீங்க. இப்ப நமக்கு நடக்கிற சுவாசம் ஹிருதயம் வரைக்கும் தான் போகுது, அதுக்கு கீழே நம்ம வாயுவை கொண்டே போறது இல்லை, பிராணவாயுவை. அப்ப என்ன பண்ணணும், நல்லா இன்ஹேல் பண்ணும்போது நாபிஸ்தானத்துக்கும் கீழே மூலாதாரம் வரைக்கும் பிராணன் போற மாதிரி இன்ஹேல், நல்லா இன்ஹேல் பண்றது. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எக்ஸேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லாஸ்ட் துளி வாயு வரைக்கும் எல்லாத்தையும் வெளியேற்றுறது. இந்த அபியாசத்தை பண்ண 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 என்ன ஆகும், உங்களுடைய சுவாசத்தோட அளவு தீர்க்கமாகும், சூக்ஷ்மமாகும். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும், மேஜிக் நடக்கும் அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடியில உங்க பிராணன் பிரவேசத்தை அடைஞ்சு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய வாயு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல வாயுன்னு பேரு, நம்ம பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிராணன் இது பண்ணிட்டு இருக்கோம், அது சுஷும்னா நாடிக்கு போகிறது இல்லை. இடா பிங்களால மட்டுமே, சூரிய நாடி சந்திர நாடியில மட்டுமே பிரவேசம் பண்ணிட்டு இருக்கு. அதனால தர்மம் அதர்மத்துக்குள்ளாரையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீர்க்க சூக்ஷ்மமா ஆக்கும் போது நீங்க முதல் அச்சீவ்மெண்ட் ஜிதஸ்வாசகன்னு அர்த்தம் அவனுக்கு பேர். சுவாசத்தை ஜெயிச்சவன் என்ன பண்றா அப்படின்னா, ஜெயிச்சவன் என்ன அர்த்தம், ஒரு சுவாசம் 4 செகண்ட்ல முடியறத நீங்க என்ன பண்ணிட்டீங்க 15-16 செகண்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா சுவாசம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பாட்டுக்கு போகாம உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்படி ஆகும்போது சுஷும்னா நாடி வழியா பிராணன் பிரவேசம் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மனசு
எதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிக்க வைக்கணும்னு தாரணை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல தாரணா பண்ற சக்தி சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாயிடும். இதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிதசங்கோ. ஜிதசங்கோனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறத எல்லாத்துலயும் பக்தி தான் நீங்க ஆரம்பமா இருக்கு, பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரே தீர்மானமா என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் சுவாமிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல இருந்து நான் விலக மாட்டேன் அப்படின்னு, அது பிள்ளையா இருக்கட்டும், பேர குழந்தையா இருக்கட்டும், பெற்றடிமலா இருக்கட்டும், இந்த உலகத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயமும் கொடுக்க மாட்டேன், பகவானுக்காக மட்டும்தான் இந்த சமயம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி டைமை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறது. இது 1 மணி நேரத்துல சாயந்தரம் 1 மணி நேரம், காலையில 1 மணி நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சு, காலையில எல்லாம் ரொம்ப டைம் இருக்கு, நல்லா வந்து 4 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். 2 மணி நேரம் என்னோட டைம் இது அப்படின்னு 8 மணி வரைக்கும் என்னோட டைம், என்னோட மோட்சத்துக்கான சமயம் 8 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் தான் நான் வெளியில வருவேன் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப மெதுவா 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 அபியாசத்தை அதிகப்படுத்தும் போது சங்கத்தை விடுறது அப்படின்னா பற்றுதலை விடுறது. பற்றுதலை விடணும் அப்படின்னா என்னது, வேற ஒண்ணுல பற்ற வச்சாதான் இன்னொன்னுல இருக்கிற பற்று போகும். ஒரு ஆசக்தி, ஒரு பிடிப்பை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபத்துல மெதுவா 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 நம்ம வைக்க 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 அதுல என்ன ஆகும், மற்ற விஷயங்கள் விட்டு போகும். அந்த மற்ற விஷயங்கள் விட்டு போயிடுச்சு அப்படின்னா மெதுவா உங்களுக்கு தாரணையினால, இந்த பிராணாயாமத்தினால, ஆசனத்தினால இந்திரியங்களை நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம், ஜிதேந்திரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரூபம் வருது, இன்னைக்கு பாடத்துல அதான் வருது, ஸ்தூலே பகவதோ ரூபே. அப்ப என்ன பண்ணணும், ஸ்டாப். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை தான் எடுத்துக்கணும், ஸ்தூலத்தை தான் முதல்ல திருப்திப்படுத்தணும். எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன பண்றோம், ஸ்தூலத்தை தான் திருப்திப்படுத்துறோம், அதுக்கப்புறம் தான் சூக்ஷ்மம். மனசு குளிரணும் அப்படின்னா நீங்க தேகத்தை வந்து குளிர பண்ணாதான், சந்தோஷப்படுத்தினாதான் மனசு வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடையும். எனக்கு நல்ல பக்ஷணம் சாப்பிட்டேன் அப்படின்னா, அற்புதமான ஒரு பக்ஷணத்தை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பரம திருப்தியா இருக்கும். ஒரு மோர் சாதம் சாப்பிட்டா, ஒரு மாவடுவையும் ஒரு மோர் சாதத்தையும் என்ன சாப்பிட்டாலும் கடைசியில அந்த மோர் சாதம் தயிர் சாதத்தை சாப்பிட்டோன்னு ஒரு பரம திருப்தி. நல்ல சைனஸ்ன்னு தெரிஞ்சு கூட ராத்திரியில தயிர் சாதம் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடையுது. அப்ப உள்ளுக்குள்ளார ஒரு திருப்தி வரணும் அப்படின்னா, மனசு திருப்தி வரணும்னா வெளியில தயிர் சாதம் தேவைப்படுது இல்ல. இந்த தயிர் சாதத்தை வந்து பாத்தீங்கன்னா வாயில போட்டாதான் திருப்தி, மனசு குளிருது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல ரூபத்தை நீங்க திருப்திப்படுத்தாம ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதனால முதல் ஸ்டெப் ஸ்தூலே பகவதே ரூபே, பகவானோட ஸ்தூல ரூபத்துல என்ன பண்ணணும், மனசம்தாரயேத் தியா, புத்தியினால. என்ன புத்தி, சங்கல்பம். அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றோம், திக்பந்தம்லாம் பண்றது, நியாசங்கள்லாம் பண்ணி திக்பந்தம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த பூஜை முடிகிற வரைக்கும், இந்த தாரணம் முடிகிற வரைக்கும், இந்த தியானம் முடிகிற வரைக்கும் நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், மனசுனால பிக்ஸ் பண்ணிக்கிறேன், சங்கல்பம் பண்றேன், நான் 1/2 மணி நேரம் தாரணை பண்ண போறேன், 40 நிமிஷம் தாரணை பண்ண போறேன், 50 நிமிஷம் தாரணை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளார உட்காரத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சங்கல்பம். அதுக்கு பேர் தான் சங்கல்பம். சங்கல்பம் மானசம் கர்ம. சங்கல்பம்னா மனசுல நம்ம என்ன நிச்சயம் பண்றோமோ அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். நீங்க அதை நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு நீங்க அதை மீறாம என்ன பண்ணணும், இது நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் புத்தியினால அப்படின்னு, மற்ற எதுவுமே மோட்சம் கொடுக்காது, பகவானோட பக்தி தான் மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு தியா சந்தாரயேத் தியா, புத்தியினால மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சந்தாரயேத், மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தூல ரூபத்துல மெதுவா மெதுவா பிக்ஸ் பண்ணி பழக ஆரம்பிக்கணும். தாரணம்னா என்னது, தேசபந்த சித்தஸ்ய தாரணா. தேசபந்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு மூர்த்தத்தோட ஃபுல் ரூபத்தை முதல்ல பார்க்கணும். நல்லா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, சுவாமியோட மேல இருந்து கால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா பார்த்து அவருக்குள்ளார வந்து ஒரு பாவத்தை மெதுவா கல்டிவேட் பண்ணி, மெதுவா சுவாமி நீதான், உன்னாலதான் இந்த உலகம் இருக்கு, நீதான் ஆதாரமா இருக்க. பகவத்கீதையில படிச்சோம்ல, இந்த விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள படிச்சோம், 10வது சாப்டர்ல படிச்சிருக்கோம். நீதான் ஆதியா இருக்க, நீதான் அந்தமா இருக்க, நீதான் மத்தியமமா இருக்க, நீதான் எனக்குள்ளார ஆத்மாவாவும் இருக்க, நீதான் எல்லாமாவும் இருக்க அப்படின்னு மெதுவா அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் எடுத்து மெதுவா ஒரு 4-5 ஸ்லோகங்களை கண்டஸ்தம் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். அதை மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்த ஸ்லோகங்களோட அர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மெதுவா அதை டியூன் பண்ணி என்ன பண்ணணும், பாவத்தை முதல்ல கிரியேட் பண்றது.
அந்த முழு ரூபத்தையும் பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்றது அப்படின்னா ஏக்க அங்கம், ஒவ்வொரு அங்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணைய ஸ்டார்ட் பண்ணணும். முழு ரூபத்திலையும் பக்தி பாவம் பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தாரணை ஸ்டார்ட் பண்றது, முழுசுலையும் தாரணை பண்ற சாமர்த்தியம் லாஸ்ட்ல தான் கிடைக்கும். அதனால என்ன பண்றது, ஒவ்வொரு அங்கத்திலையும் தாரணைய பண்ணணும். பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் தலைமுடி வரைக்கும், சுவாமியோட தலைமுடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமா தாரணை பண்ண வேண்டும். இது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 24வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. விசேஷஸ்தஸ்ய தேஹோயம் ஸ்தவிஷ்டஸ்ச ஸ்தவீயசாம் யத்ரேதம் திருஷ்யதே விஸ்வம் பூதம் பவ்யம் பவச்ச சத். விசேஷஸ்தஸ்ய தேஹோயம் ஸ்தவிஷ்டஸ்ச ஸ்தவீயசாம் யத்ரேதம் திருஷ்யதே விஸ்வம் பூதம் பவ்யம் பவச்ச சத். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டு காரியத்தை பண்ணணும். நம்ம ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு அந்நியமானதுன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா வம்பா போயிடும். இத வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட்னு பாத்துட்டீங்கன்னாவே தப்பா போயிடும். அதனாலதான் நான் மாண்டூக்கிய உபனிஷத்தோடது முதல்ல விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி மாண்டூக்கியத்தை சொல்லியிருக்கேன். விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். மனசுல எப்பவுமே புரிஞ்சுங்க. இந்த ஸ்தூல தேகம், என்னுடைய ஸ்தூல தேகம் தான் சுவாமியோட விராட்டு தேகம். அப்ப எதிர்க்க இருக்க விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ பூத்வா தேவான் பூஜையே முக்கியமானது வந்திருக்கு. எந்த தேவத்தையை நீங்க உபாசிக்க போறீங்களோ, தாரணை பண்ண போறீங்களோ, அந்த தேவத்தை தான் அப்படின்னு முதல்ல தன்னிடத்துல அந்த தேவத்தையை ஆவாகனம் பண்ணிக்கிட்டு தான் அந்த தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா பூஜா பண்ணணும் அப்படின்னு விதி வச்சிருக்கு. தேவோ பூத்வா தேவான் யஜேத விதி வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. தேவோ பூத்வா தேவான் யஜேத, தேவத்தையா ஆயி தேவத்தைய வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணணும். அப்ப விராட் ரூபத்தை நான் ஒரு சின்ன ரூபத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவனும் நானும் வேற வேற இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவனோட தேகத்துல தான் என்னுடைய தேகம் கல்பித்தம். இந்த மொத்த பிரம்மாண்டமும் வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்தூலங்களும், ஒரு கல்லு, ஒரு மண்ணு, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம், ஒரு மலை, ஒரு நதி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அப்ப என்னுடைய தேகமும் பகவானோட ஸ்தூல தேகம் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படி பேதத்தோட பண்ணோம்னா என்ன, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பக்தியும் பெரும்பாலும் வந்து ஒரு குருநாதர்கள் சொல்லி கொடுக்காததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் பேதபாவத்தோட தான் பக்தி செய்யப்படுது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வள்ளி வந்து பாத்தீங்கன்னா 4:10 அப்படின்னு ஒரு போட்டுங்க. கட்டோபனிஷத்துல 4:10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், முக்கியமான மந்திரம் சொல்லப்படுது. எதேவேக தத அமுத்திர எத அமுத்திர ததன்விக. எது வந்து பாத்தீங்கன்னா எது ஏவ ஈக, இந்த தேகத்துல நம்ம என்ன பாக்குறோமோ. அப்ப நான் இப்ப விராட்டு பாவத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போது இப்போ சாஸ்திரம் சுவாமியை பத்தி நம்ம வர்ணனை பண்ண போறோம், ஒரு விக்கிரகத்தை பத்தி வர்ணனை பண்ண போறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தேகத்துல நாம் பார்க்கணும், விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். எது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்துல இருக்கோ தது அமுத்திர, அதுதான் அந்த பரமாத்மாவின் இடத்திலையும் தேவதையின் இடத்திலையும் இருக்கிறது. எது என்னோட தேகத்துல இருக்கோ, விஸ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேகம்தான் இந்த மொத்த பிரம்மாண்டமா விரிஞ்சிருக்கிற அந்த விராட்டு பகவான். அப்ப விஸ்வன் தான், இந்த தேகம் தான் இந்த விராட்டா இருக்கு. இந்த தேகத்துல என்னெல்லாம் இருக்கோ, என்னோட முடியிலிருந்து என்னோட நகம், கால் நகம் வரைக்கும், பாதம் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ, இதேதான் பகவானுக்கும் ரூபம். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம், என்னோட இந்த தேகம் சின்னது, அந்த தேகம் பெருசு, இவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதேதான், இததான் நம்ம பார்க்கணும். எது அமுத்திர தது அன்விக, எது வந்து தேவத்தையின் இடத்துல விராட்டுல இருக்கோ அதுதான் இந்த தேகத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த தேகத்துல இருக்கிறது தான் விராட்டுல இருக்கு, விராட்டுல இருக்கிறது தான் இந்த தேகத்துல இருக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 ஐக்கியத்தை பண்ணாம பகவான் வேற நான் வேற அப்படின்னு எவன் வந்து விராட்டு வேற நான் வேற அப்படின்னு நினைக்கிறானோ
பேதத்தோடு பூஜையை பண்றானோ, நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கோம். பூஜைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பூஜைகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோகத்தை விட்டுட்டோம். சோகம் தான் முக்கியமானது. நானே அவனா இருக்கேன், அவனே நானா இருக்கின்றேன். இவர் நம்ம பக்த மகான்கள்ல பெரிய ஆளு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பக்தன் யாரு அப்படின்னா நாரதர் மாதிரி ஆஞ்சநேயர் பெரிய பக்தன் தானே. அவர் சொல்லும் போது சொல்றார், தேகபாவேன தாசோஸ்மி. நான் தேகபாவத்துல வந்து ராமா, நான் வந்து உனக்கு வந்து தாசன், எந்த காலத்திலையும் நான் தாசன். ஆனா ஆத்மபாவேன துவமேவாகம் அகமேவத்வம். தேகபாவத்துல ஆத்மபாவத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பேதம் எதுவுமே இல்லை. நீதான் நான் தான் நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதம் வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற இது வேற நான் வேறன்னு பேதத்தை பார்க்கிறானோ அவன் திரும்ப திரும்ப இறந்து குறந்து சம்சாரத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதே வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக்கத்துல சொல்லும் போது வார்னிங் கொடுக்குது. பிருகதாரண்யக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 1, 4, 10 மந்திரம் போட்டுங்க. ரொம்ப முக்கியமான மந்திரம். 1, 4, 10 மந்திரத்தை சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மந்திரம் இது. அதயோ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே. எவன் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா ஒரு தேவதையை உபாசிக்கின்றானோ, அன்யோ அசௌ அன்யோ அகமஸ்மீதி. நான் அந்த தேவதைக்கு அந்நியமானவன், எனக்கு அந்நியமானது இந்த தேவதை அப்படின்ற பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒரு தேவதைய பூஜை பண்றானோ, யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே. எவன் அந்நியமான தேவதையை உபாசிக்கிறானோ, எப்படி உபாசிக்கிறான்? அன்யோ அசௌ அன்யோ அகமஸ்மீதி. அன்யோ அசௌ வேற ஒருத்தன். அந்த தேவதை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான், எனக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. எங்க பரலோகத்துல இருக்கான் அந்த ஆளு, வைகுண்டத்திலேயே கைலாயத்திலேயே எங்கேயோ இருக்கான், எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் ரொம்ப தூரத்துல இருக்கார். அப்படின்னும் அவனுக்கு வேறாக நான் இருக்கின்றேன், நான் ஜீவன், நான் வேற அப்படின்னும் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு பண்றான் அப்படின்னா நசவேத, அவன் வந்து பாத்தீங்கன்னா அறியாதவன், அறியவில்லை, பாவம். இன்னும் பிளே ஸ்கூல்ல தான் இருக்கான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல தான் இருக்கான் ஒழிய இன்னும் வரவே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கே ஜாயின் பண்ணலன்னு அர்த்தம். அவன் அறியவில்லை. அப்ப என்ன அறியவில்லைன்னா என்ன அர்த்தம்? யதா பசுரேவம் ச தேவானாம். அவன் என்னன்னா தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் போன்றவன். அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் வேத பக்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் மாதிரி. பெட் அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ அனிமல்ஸ் தான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த நாய்க்குட்டிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நேற்று ஒரு நாய் பார்த்தேன், அது கேரட்டை விரும்பி சாப்பிட்டு. ஐயோ, நாய்க்குட்டி கேரட் சாப்பிட்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அந்த அம்மா ஒரு கேரட்டை கொடுக்குறாங்க, அது வாழை ஆட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வாங்கி எனக்கு ஆச்சரியமா. கேரட்டை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கேரட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணுது. ஒரு குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்காரு. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கு, சின்ன சைக்கிளை வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே சுற்றி வருது, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் வேர்க்கடலை கொடுக்கணும் அப்படின்னா, பீனட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீ ஒரு ரவுண்டு வந்தால் தான் பீனட்ஸை கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து பீனட்ஸை வாங்கி சாப்பிடுது. திரும்ப வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு ரவுண்டு வரணும். இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அதே காரியத்தை ஒரு குரங்கு பண்ணுற காரியத்தை டாமி ஷேக்கன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டை போட்டோன்னு வாழை ஆட்டிக்கிட்டு பண்ணுதோ, இதே காரியத்தை நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். தேவதைகள்கிட்ட வியாபாரம் பண்ணுறோம், தேவதைகள் ஒரு பிஸ்கட்டை போடுறாங்க, நம்ம திரும்ப ஒரு பூஜையை பண்ணுறோம், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டை போடுறாங்க, திரும்ப ஒரு பூஜையை பண்ணுறோம். இது நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம கேட்கறதெல்லாம் தேவதைகள் கொடுக்குது. அப்போ நம்மெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதைகளுக்கு பெட் அனிமல்ஸ். அதான் சொல்லுது, யதா பசுரேவ தேவானாம் பசுரேவ ச தேவானாம். அவன் பசுக்கள் இந்த பெட் அனிமல்ஸ் போன்ற தேவர்களுக்கு. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணும், சாமி நிறைய விக்னம் வருதே சாமி, நம்ம இந்த மார்க்கத்துல போகும்போது ஒரு கிளாஸுக்கு ரெகுலரா வர முடியலையே அப்படின்னா மந்திரம் சொல்லுது, யதாகவை பகவ பசவோ. ஒரு ஆட்டு இடையனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது பிருகதாரண்ய உபநிஷத்துல. முக்கியமானது
ஒரு ஆட்டு இடையன் வந்து பாத்தீங்கன்னா குஜார்ஸ் நிறைய பேர் நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இமயமலையில நிறைய பேர் பெரிய கூட்டமா ஆயிரக்கணக்கான ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போவாங்க. அதான் யோகவை பகவத் பசவோ மனுஷ்யம் புஞ்சேயுகு ஏவம் ஏகைக புருஷோ தேவானு. ரொம்ப அருமையானது. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் அநேக ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறானோ, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து 50,000 ஆடுலாம் நீங்க இமயமலை பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேட்டை நாய் மாதிரி இருக்குங்க. பெரிய நாய், இடுப்பளவுக்கு மேல, என்ன வெரைட்டின்னு தெரியல, அதெல்லாம் பெரிய நாய் இருக்கும். அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட பெருசா இருக்கும், மாடு மாதிரி இருக்கும் பெரிய நாய். அதை ஒரு 4-5 நாய் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. 50,000 ஆட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போகும். எல்லா ஆடுகளும் பயந்து பயந்து கரெக்டா போயிட்டே இருக்கும். இருக்கிற ஆள் என்னன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் இருந்துக்கிட்டு ஒருத்தர் இருந்துக்கிட்டு 50,000 ஆட்டை மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு நீங்களும் நானும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாதிரி. என்ன நான் பாருங்க அழகா சொல்லிடுச்சு, ஆடு மாதிரியா. இந்த ஆடு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அதே மாதிரி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா புனக்தி ஏகஸ்மின் ஏவ பசவ ஆதீயமானே அப்பிரியம் பவதி. யாராவது ஒரு ஆட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் திருடிட்டு போறான் அப்படின்னா தேவர்களுக்கு சந்தோஷம் வருமா அப்படின்னா, அந்த ஆட்டு இடையனுக்கு வந்து சந்தோஷம் வருமா? 50,000 ஆடு வச்சிருக்கான். 50,000 ஆட்டுல ஒரே ஒரு ஆடு தானே, போனா போட்டும் அப்படின்னு விட்டுருவானா? விடமாட்டான். அவனுக்கு ஒரு ஆடு போச்சுனாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரியோபவதி, அவனுக்கு வந்து பிரியம் உண்டாகாது, துக்கம் உண்டாகும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் குருநாதர் பாடம் படிக்க ஆரம்பிக்கிறார், பகவத்கீதையோ உபனிஷத்தோ சொல்லி கொடுக்கிறார், இவனுக்குள்ளார கொஞ்சோண்டு விவேகம் வருது, பூஜையில இருந்து தேவதை ஆராதனையில இருந்து மெதுவா ஈஸ்வரனுக்கு மாறுறான், அகம்பிரமாஸ்மின்னு தெரிகிற ப்ராசஸ்க்குள்ளார வந்துடுறான். அப்படின்னும் போதே வேட்டை நாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்துல கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. இந்த பிரதான தேவத்தை என்ன பண்ணிருக்கோம், தனக்கு கீழே வந்து நிறைய நாய்கள் மாதிரி, வேட்டை நாய்கள் மாதிரி நிறைய தேவதைகளை வச்சிருக்கோம். அவன் அகம்பிரமாஸ்மி படிக்கிறான்ப்பா, அவன் வந்து விஸ்வரூபத்தை பண்றான், விஸ்வரூப தியானம் பண்றான், அவனா வந்து பாத்தீங்கன்னா அபேதத்தோட பண்றான். அப்ப நம்மளை தாண்டி போயிடுவான் அவன். நம்மளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை தாண்டி மேலான தேவலோகத்துக்கு போயிடுவான். ஒரு அல்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை தாண்டி போறதா அப்படின்ட்டு என்ன பண்ண அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பவதி கிமு பகுஷு தஸ்ய ஏதேஷாம் தன்ன பிரியம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பிரியம் உண்டாகாதான். ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா போறான் அப்படின்னு, இப்ப நம்ம 80 பேர் உட்காந்து பாடம் படிக்கிறோம்னா எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளார் வயிற்றுச்சலா இருக்கும்னு தெரியல. இவன் என்னடா இவனுங்க உட்காந்து பூஜையை பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணாம உட்காந்து விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சிரவண மனனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஆடு தப்பிச்சு போயிடுமோ, 80 ஆடு தப்பிச்சு போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இவங்களை அப்படின்னு உள்ளுக்குள்ளார சகிக்க முடியாதான் தேவர்களால. அவங்க என்ன பண்றாங்கன்னா எது ஏவம் மனுஷியா வித்யம், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்னத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 விக்னத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் தேவர்களுக்கு பசுவா இருந்தோம்னா ஒன்னும் சொல்ல மாட்டோம், வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்னகர்த்தார விக்னம் பண்ணுவாங்க. ஆனா மோட்சம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க தேவதையோட அபேத பாவத்தை தான் செய்ய வேண்டும். மோட்சம்னா இந்த லௌகிகம் வேணும் அப்படின்னா பேதத்தோட பண்ணுங்க, ஐஸ்வர்யத்தை தேவதைகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா மோட்சம் கிடைக்காது, சுத்தி சுத்தி இங்கே வந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லுது, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றோமோ முதல்ல தேவோ பூத்வா தேவான் யஜேத, தேவதையா ஆகி தேவதைய பூஜிக்கணும். அடுத்த ஸ்டெப் இதை பண்ண பண்ண என்ன ஆகும்னா தேவோ பூத்வா தேவான் அப்யேத், எவன் எந்த தேவதையை எந்த விதமாக உபாசிக்கிறானோ அவன் அந்த தேவதையாகவே ஆகிவிடுகின்றான். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்ற ஒரு ரூபத்தை வந்து தியானம் பண்ண போறோம், உபாசிக்க போறோம். அப்போ எந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா பேதத்தோட பார்க்க கூடாது, அபேதத்தோட பார்க்கணும். அந்த அபேதத்தோட பார்க்கறத பண்ண 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 அபியாசம் பண்ண பண்ண ஒரு முடிவுல என்ன ஆகும், இதோட பலன் என்ன ஆகுனா நீங்களே விராட்டா ஆகிவிடுவீர்கள். எத்பாவம் தத்பவதி, எதை பாவிக்கிறோமோ அதுவாவே ஆகிறோம். அதனால விராட்டை பாவிச்சு நான் விராட்டா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறதுனால விராட்டாகவே ஆக முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனி சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பேதம் பார்க்காம
நகம் அப்படின்னா என்னோட நகம், முடினா என்னோட முடி, பாதம்னா என்னோட பாதம், இடுப்புனா என்னோட இடுப்பு, கண்கள்னா என்னோட கண்கள் அப்படின்னு யாரையோ சொல்லுது. விராட்டுன்றது வேற யாரோன்னு எடுத்துக்கிட்டு நீங்க பார்க்காதீங்க, நம்ம தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்க்கணும். பெரிய பிரம்மாண்டத்தை மினியேச்சர்ல இந்த பாடிக்குள்ளார பார்க்கணும், விசுவலைஸ் பண்ணணும். இதுக்கு ஆரம்பிக்கிறார். விசேஷஸ்தஸ்ய தேகோயம், தஸ்ய விசேஷா. தஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த பரமாத்மாக்கு விசேஷக தேகம், ரொம்ப ஸ்பெஷல் தேகம். விசேஷம்னா என்ன அர்த்தம்? நாம ரூபத்தோடு இருக்கிற காரிய ரூபமா இருக்கிற இந்த ஜெகத்து தான் விசேஷம். இந்த ஜெகத்துன்னு நம்ம எதை சொல்றோமோ, விஸ்வம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ, அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய தேகம். இந்த தேகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நம்ம லிமிட்ல வச்சு உபாசனை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா பேதம் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த பேதத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, பகவானோட ஸ்தவீயசாம் ஸ்தவிஷ்டஸ்ய தேகோயம். ஸ்தவீயசாம் அப்படின்னா பெருசு. இந்த உலகத்துல எதெல்லாம் பெரிய பெரிய மூர்த்தங்கள் இருக்கோ, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். மூர்த்தங்கள்ல பாத்தீங்கன்னா வராகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மூர்த்தமா வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வாமன அவதாரத்துல பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாருன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாகிறார். அதுல கூட பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாகும் போது இந்த விராட்டா அவர் தன்னை காட்டல. இந்த ரூபத்துல நம்ம விஸ்வரூபத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பிரபஞ்சமே சுவாமியோட ரூபமா இருக்கிறது. ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா லங்காபுரிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தன்னை பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் தன்னோட ரூபத்தை காட்டுறார். இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா பெரிய ரூபம் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸ்தவீயசாம் அப்படின்னா ஸ்தூல ரூபம் பெருசு. ஸ்தவீயசாம் அப்படின்னா அநேக ரூபங்கள் இந்த லோகத்துல பெருசு இருக்கு. பிருத்திவி பெருசு, ஜலம் பெருசு, அதை காட்டிலும் வாயு பெருசு, அக்னி பெருசு, அக்னியை காட்டிலும் வாயு பெருசு, வாயுவை காட்டிலும் ஆகாசம் பெருசு. இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசு 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 பெருசுன்னு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஆகாசம் தான் நமக்கு தெரிஞ்சு பெருசு. நிறைய ரூபங்களை பார்க்கணும். இப்ப எல்லாம் 128 அடி 150 அடின்னு ரூபத்தை பாத்தீங்கன்னா அங்கங்க பிரதிஷ்டா பண்ணிக்கிட்டே போறாங்க சுவாமியோட ரூபங்கள். பெங்களூர்ல இப்பதான் பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்துக்கு ஒரு பெரிய ரூபம் வச்சிருக்காங்க, 150 அடி எவ்வளோ. அப்புறம் இங்க பக்கத்துல வேலூர் பக்கத்துல முருகனுக்கு பாத்தீங்கன்னா குமரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. ஆமா, ராமேஸ்வரத்துல வேற ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க, 108 அடியே ஏதோ ஒண்ணு. இப்ப பெருசு பெருசா நீங்க இதுக்கு போனீங்கன்னா, நாமக்கல் போனீங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்க. எல்லா இடத்துலயும் பெருசு பெருசு இருக்கா. ஆனாலும் பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு? இது மாதிரி இருக்க ரூபத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தோஷம் வந்துருது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேற அது வேற, இது வேற அது வேறன்ற பேதம் வந்துருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தவீயசாம் ஸ்தவிஷ்டஸ்ச, இருக்கிற பெருசுகளில் எல்லாம் மிகப்பெரியதா இருக்கிறது எதுவோ அதுதான் பகவானோட ஸ்தூல தேகம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விசேஷம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டம். நல்லா புரிஞ்சுங்க. எந்த பெருசு ஆஞ்சநேயர் 108 அடி, அவர் அதை காட்டிலும் 150 அடியில இருக்காருல, முருகர் தான் பெருசு. முருகர்லாம் பெருசு இல்லப்பா, அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்துல பெங்களூர்ல வச்சிருக்காங்களா அதுதான் பெருசு. நமக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இது அது அப்படின்னு பேதம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கு, ராகத்வேஷம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது ஸ்தவீயசாம் ஸ்தவிஷ்டஸ்ச, பெருசுல எல்லாத்துலயும் பெருசா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தே பாத்தீங்கன்னா விசேஷம்னு பேரு. பகவானுடைய காரிய ரூபமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து இதுதான் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம். இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு தாரணை பண்ணக்கூடிய விஷயம் ஒண்ணு, விஸ்வரூபம்னு பேரு. எதனிடத்துல எத்திர இதம் திருஷ்யத்தே விஸ்வம், எதனிடத்துல இந்த மொத்த விஸ்வமும் காணப்படுகிறதோ, இந்த மொத்த பிரபஞ்சமும் எதனிடத்துல இருக்கோ, பூதம் பவ்யம் பவச்ச சத்து, கடந்தது இப்ப இருக்கிறது இனி ஃபியூச்சர்ல வரக்கூடியது. பூத்தம்னா கடந்து போனது, பவ்யம்னா இனி வரக்கூடியது, பவத்துச்ச அப்படின்னா பவத் அப்படின்னா இப்ப இருக்கிறது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எதனிடத்தில் தெரிகிறதோ, எத்திர திருஷ்யத்தே இதம் விஸ்வம், எதனிடத்துல தெரிகிறோம் இந்த உலகத்துல தானே இருக்கு. ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், சங்கராச்சாரியர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், ராமர் பாத்தீங்கன்னா 7 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜெகத்துல. இனி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம யோசிக்கிறோமோ அதெல்லாம் இந்த ஜெகத்துல.
இப்ப இருக்கிறது நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் இந்த ஜெகத்துல, இந்த ஜெகத்து தான் பகவானுடைய காரிய ரூபம், விஸ்வரூபம் அப்படின்னு பேர். அப்ப இருக்கிறதுலயே பெருசுக்கெல்லாம் பெருசு, நடக்கிற எல்லாமே 3 காலங்களும் எதனிடத்தில் காணப்படுகிறதோ அந்த மாதிரியான விசேஷ ரூபம் எது அப்படின்னா இந்த விராட் ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்லியாச்சு 24. இன்னும் கண்டினியூ ஆகுது, 25வது கண்டினியூ பண்றேன். போட்டுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பூரணமா இருக்கக்கூடிய பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிறதை தியானம் பண்ண வேண்டும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 25வது ஸ்லோகம். இங்கதான் வந்து விராட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றார். நீங்க பெருசுக்கெல்லாம் பெருசுன்னு சொன்னீங்களே சாமி, ஸ்தபீயசாம் ஸ்தபிஷ்டஸ்டன்னு, பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிறது, ஸ்தூலமா இருக்கிறதுனா எது சுவாமி அப்படின்னு சந்தேகம் வந்தா ஆரம்பிக்கிறார். ஆண்ட கோஷே ஷரீரேஸ்மின் சப்தாவரண சயுதே சப்தாவரண சயுதே வைராஜ புருஷோ யோசௌ வைராஜ புருஷோ யோசௌ பகவான் தாரணாஸ்ரயः பகவான் தாரணாஸ்ரயः அண்டகோஷே ஷரீரேஸ்மின் சப்தாவரண சயுதே வைராஜ புருஷோ யோசௌ பகவான் தாரணாஸ்ரயः. 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தது எதில் தாரணை செய்ய வேண்டும். பரீட்சித் வந்து கேட்ட கேள்வி 2 கேள்வி. எதுல தாரணை பண்ண வேண்டும், எதுல தாரணை பண்ணணும், 2வது எவ்விதமா தாரணை பண்ணணும். இந்த 24ம் 25ம் நிர்ணயம் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல தாரணை பண்ணணும். எதுல தாரணை பண்ணணும்? ஆண்ட கோஷே சரீரேஸ்மின். ஆண்ட கோஷம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டம் தான் ஆண்ட கோஷம்னு பேரு. பிரம்மாண்டம். ஆண்டைக்கு முன்னாடி பிரா போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பிரம்மாண்டம் ஆயிடும். பிரம்மாண்ட கோஷே, இந்த மொத்த பிரம்மாண்டமும் ஷரீரே அஸ்மின், அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரமாக இருக்கிறது. அஸ்மின் பரமாத்மனி ஷரீரே, இந்த மொத்த பிரம்மாண்டமும் பரமாத்மாவின் இடத்துல அவருடைய ஸ்தூல தேகமா இருக்கு இந்த மொத்த பிரம்மாண்டம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்கு? சப்தாவரண சயுதே, பகவான் எப்படி இருக்காருன்னா இந்த பிரம்மாண்டத்துல 7 ஆவரணங்கள் இருக்கு. சப்தாவரணம், நவாவரணம், நவாவரண பூஜையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை தாண்டி தான் 8 9 வரும். 7 ஆவரணங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் எடுத்துங்க 5. பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா பிரம்மாட்ட இருந்து உண்டாச்சு. அந்த பிரம்மாக்கு என்ன பேருன்னா அகங்கார தத்துவம்னு பேரு. பிரம்மா இந்த பஞ்சபூதங்களையும் கிரியேட் பண்ணது பிரம்மா. பிரம்மாக்கு பேரு அகங்கார தத்துவம்னு பேரு. இந்த அகங்கார தத்துவத்துக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு மேல மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவம் இருக்கு. இந்த புத்தி தத்துவத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் சொல்றோம். மொத்தம் 7 ஆவரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி ஆவரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவுண்டு, லேயர் லேயர் லேயரா. நம்ம பிரகாரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, பிரகாரம். கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா 7 பிரகாரம் 9 பிரகாரம் அப்படின்னு இருக்கும். அந்த பிரகாரம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை சுத்தி ஒவ்வொரு பிரகாரமும் இருக்கிற மாதிரி இந்த பகவான் விராட்டை சுத்தி எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 7 ஆவரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட 7 கவரோடு இருக்கக்கூடிய வைராஜ புருஷோ, விராட்டு புருஷன். விராட்டு புருஷனுக்கு இந்த பிரம்மாண்டமே சரீரம். 7 ஆவரணங்களோடு கூடியனவனா இந்த விராட்டு புருஷன் இருக்கிறான். யோ அசௌ, எவன் இவ்வாறு இருக்கானோ அவன். சோ அசௌ பகவான், அந்த பகவான் தான் தாரண ஆசிரயக, தாரணை செய்யக்கூடியதற்கு ஆதாரமாக விஷயம். அப்ப தாரணை பண்றதுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் இல்ல, அன்லிமிட். பூரண பிரம்மாண்டத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டு பகவானோட ஸ்தூல தேகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு பாவனை செய்ய வேண்டும். இது சொல்லியாச்சு, நிர்ணயம் வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 26வது ஸ்லோகம். பாதாளமேதஸ்ய ஹி பாதமூலம், பாதாளமேதஸ்ய ஹி பாதமூலம்
படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்வஸ்ருஜோத குல்பௌ மகாதலம் விஸ்வஸ்ருஜௌத குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே தலா பாதாளமேதஸ்ய ஹி பாதமூலம் படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்வஸ்ருஜோத குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே. நான் இந்த பாகவதத்தை எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஸ்வரூபத்துல 11வது சாப்டர்ல என்னெல்லாம் பார்த்தோமோ, எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வேற ஒரு விசுவலைசேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கல, நேற்று கிளாஸ்ல சொன்னேன் சமன்வயம். சமன்வயம்னா என்ன அர்த்தம்? ஒன்னுத்துல சொல்லாம விட்டு போனது எல்லாத்தையும் வேற ஒன்னுல இருந்து எடுத்து அடாப்ட் பண்ணி ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் சமன்வயம்னு பேர். பசல்ஸ்லாம் அதென்ன பண்ணுறோம், நம்ம துண்டு துண்டு துண்டாக எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று நினச்சி ஒரு பிக்சர் கொண்டு வரோம்ல, இதே மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் நம்ம இதில் சொல்லலை, கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, அதெல்லாம் இங்கே சொல்லுது. நமக்கு வரும் கீழே இருக்கக்கூடிய 7 லோக்கங்கள். பிரம்மாண்டத்தில் என்ன இருக்குது? கீழே இருக்கக்கூடிய 7 லோக்கங்கள். இந்த பூமி தான் 7வது லோக்கம். இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 6 லோக்கங்கள், 7 லோக்கங்கள் அப்படின்னு 14 லோக்கங்கள் தான் பிரம்மாண்டம் நம்ம சொல்றோம். அப்ப 14 லோக்கங்களோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் தான் சுவாமியோட ஸ்தூல ரூபம், விராட் ரூபம். இதுல ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது. ஏத்தஸ்ய புருஷஸ்ய, பாதாளம் ஏத்தஸ்ய இருக்குல்ல, அந்த ஏத்தஸ்ய எடுத்துங்க. பாதாளம் ஏத்தஸ்ய, ஏத்தஸ்ய புருஷஸ்ய, லாஸ்ட்ல முடியும் போது புருஷஸ்ய இருக்கு. ஏத்தஸ்ய புருஷஸ்ய, இந்த விராட்டு புருஷனுக்கு விஸ்வசிருஜேகி, விஸ்வசிருஜேன் 2வதுல மகாதலம் விஸ்வசிருஜோன் இருக்குல்ல, இந்த மொத்த விஸ்வத்தையும் சிருஷ்டி செய்த அந்த விராட்டு புருஷனுக்கு, ஏத்தஸ்ய விஸ்வசிருஜோ புருஷஸ்ய, இந்த விஸ்வத்தை சிருஷ்டி செய்த அந்த விராட்டு புருஷனுக்கு பாதமூலம். பாதமூலம் அப்படின்னா நமக்கு நம்மளை வந்து கணக்கு பண்ணிக்கிட்டே வாங்க. புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு வேதத்துல. அந்த புருஷ சூக்தம் முக்கியமானது என்னன்னா, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா புருஷாகாரேன புருஷக. பகவான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மள மாதிரியே இருக்கிறதுனால அவருக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேர். நம்மள மாதிரியே இருக்கார். ஆனா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நமக்கும் அவருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம லிமிட்டா இருக்கோம், அவர் வந்து பூரிச்சு இருக்கார், வியாபிச்சு இருக்கார், அதனால அவருக்கு பேர் புருஷன்னு பேர். அப்ப அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரியே அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் இருக்கு? கீழே இருந்து ஆரம்பிங்க. நம்ம பூமியில வந்து பாதம் இருக்கா, பாதம் இந்த பூமியில படிதா, இந்த பாதம் கீழ் பாதம் இருக்குல்ல, இந்த பூமியோட டச் ஆகிறது, அந்த பாதம் தான் பாதாளம். பாதமூலம் பாதாளம், பாதமூலம் நம்மளுடைய அடிப்பாதம் இருக்குல்ல, அடிக்கால், அந்த அடிப்பாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய மொத்த ரூபம். அதுதான் பாதாள லோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒண்ணு படந்தி, அதுக்கப்புறம் வந்து இவ்வாறு படிக்கிறார்கள் புராணங்கள்ல. பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம், பாதாளத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரசாதலம் வருது. ரசாதலம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ஷ்ணி பிரபதே அப்படின்னா பாதங்களோட, பாதம் கால் இருக்கா, இந்த கால் பாதம் இருக்குன்னு வச்சுங்க, இதோட முன்பாகம் பின்பாகம், இந்த 2 பாகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரசாதலம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாண்டம்ன்றது விராட் புருஷன். அப்ப வந்து விராட் புருஷனோட உள்ளங்கால் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாதாளம். அதுக்கப்புறம் முன்பகுதி பின்பகுதி, பாதத்தோட முன்பகுதி பின்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரசாதலம். அதுக்கப்புறம் மகாதலம் விஸ்வசிருஜோத குல்பவ். இந்த குல்பவ் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டெப். இந்த மகாதலம்ன்றது கணுக்கால் நம்ம சொல்றோம்ல, இந்த காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இந்த எப்படி இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த பாகம் இருக்குல்ல, காலோட இந்த பாகம் கணுக்கால் நம்ம சொல்றோம், ஃபுட் ஸ்டெப். அந்த குதிக்கால்னு சொல்றோம், கரெக்ட். ஆங்கிள்னு சொல்லுவோமா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஆங்கிள்னு சொல்லுவோம், ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கணுக்கால்னு சொல்றது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாதலம், மகாதல லோகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே,
தலாத்தலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலாத்தலம் வந்து பாத்தீங்கன்னா முன்னங்கால்கள், நம்மளுடைய காலோட முன்பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா தலாத்தலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு, பாதாளம், ரசாத்தலம், மகாத்தலம், அது அப்புறம் தலாத்தலம், இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தை சொல்லிச்சு. பாதாளம் உள்ளங்கால், அது அப்புறம் ரசாத்தலம், ரசாத்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷ்ணி பாகம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி, பிரபதே, பார்ஷ்ணினா முன்ன, பின்னாடி, பிரபதே அப்படின்னா பின்னாடி, முன்னங்கால் பின்னங்கால் பாதத்தோட, அது வந்து பாத்தீங்கன்னா ரசாத்தலம் சொல்லியாச்சு. மகாத்தலம் வந்து பாத்தீங்கன்னா குல்பவுன்னு சொல்லக்கூடிய எனது கணுக்கால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜங்கே அப்படின்றதுக்கு அர்த்தம், ஜங்கே புருஷஸ்ய தலாத்தலம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா காலோட முன்பகுதி, நம்மளுடைய கால் இருக்குல்ல முழங்கால் வரைக்கும் இருக்கிற முன்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த தலாத்தலம்னு சொல்லப்படுது. 4 சொல்லியாச்சு. அப்புறம் 27வது ஸ்லோகம் சொல்லு. இதெல்லாம் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியோட ரூபத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களா, ஒரு விக்கிரகம் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்பஷ்டமா இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்து 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 அபியாசம் பண்றது. நேற்று பாடத்துல வந்து இதுல பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதத்துல அதிக நேரம் என்ன பண்ணணும், 2 இடத்துல அதிக நேரம் தாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும். ஒன்று பாதம், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்கள். இந்த பாதத்தை பார்க்க பார்க்க ப்ரிப்பரேஷன் நடக்கிறதே அப்பதான் நடக்கும். நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் பாதத்தை பார்க்கறதுனால போகும் அப்படின்னு கபில முனிவர் அம்மாவுக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது சொல்றார், பாகவதத்துல சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதத்தையே நல்லா உத்து 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 பார்த்து இந்த 4த்தையும் சுவாமியோட பாதங்கள்ல பாக்குறது. இதுக்கப்புறம் 27வது, த்வே ஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தே, த்வே ஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தே, ஊருத்வயம் விதலம் சாதலம் ச, ஊருத்வயம் விதலம் சாதலம் ச, மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தே, நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தே, த்வே ஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தே, ஊருத்வயம் விதலம் சாதலம் ச, மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தி. மஹீபதேன்னு 2வது லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு விட்டு போயிருக்கு. மஹீபதே அப்படின்றதுக்கு அர்த்தம் ராஜா பரீட்சத்தை கூப்பிடுறது. ஹே மஹீபதே, ஹே ராஜாவே பரீட்சித்தே. விராட் ரூபமான பகவானுக்கு விஸ்வமூர்த்தே, விஸ்வமூர்த்தமா இருக்கிற அந்த விராட்டு பகவானுக்கு த்வே ஜானுனி, த்வே ஜானுனி அப்படின்னா நீ, முழங்கால் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய மூட்டு முழங்கால் இருக்குல்ல, அந்த முழங்கால் நீ பிரதேசம் என்ன இருக்கோ அந்த நீ பிரதேசம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதலம். சுதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகம் 4 சொல்லியாச்சு. இது 5வது லோகம், சுதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகம். அதுக்கப்புறம் ஊருத்வயம் விதலம் சாத்தலம். ஊருத்வயம்னா 2 தொடைகள் இருக்கா, தை 2 தொடைகள் இருக்கு. நம்ம 2 தொடைகள் மாதிரியே பகவானுக்கு 2 தொடைகள் இருக்கணுமே. அந்த 2 தொடைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 லோகங்கள், விதலம் அப்புறம் வந்து அதலம். சாத்தலம் இருக்கு, அதை பிரிச்சிங்கன்னா ச அதலம். விதலம் அதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 லோகங்கள் வந்து 2 தொடைகளா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மஹீதலம் தஜ்ஜகனம். மஹீதலம் அப்படின்னா ஹிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மஹீதலம், மஹீதலம்ன்றதுக்கு அர்த்தம் பூமி, பூலோகம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது பூமி. மொத்தம் போன ஸ்லோகத்துல 4, இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வமூர்த்திக்கு ஜானுனின்னு சுதலம் சொல்லியாச்சு, அப்புறம் அதலம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் விதலம் சொல்லியாச்சு. மொத்தம் 7 லோகம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பூதலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியாச்சு, ஜகனம் அப்படின்னா ஹிப்பு. ஹிப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூலோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா மஹீதலம் த ஜகனம் சொல்லியிருக்கு. மஹீதலம்னா என்ன அர்த்தம், பூமி. மஹின்னு பேர், பூமிக்கு பேரு மஹின்னு பேர். மஹீதலம் த ஜகனம் பகவானோட ஹிப்பு பிரதேசத்துக்கு, இடுப்பு பகுதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அது. அப்போ நம்ம எங்க சாமி இருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இடுப்பு பிரதேசத்துல இருக்கோம். அதனால்தான் மூலாதாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம் நம்ம சொல்லுவோம். இதுல வந்து சொல்லும் போதே மூலாதாரம் பிருத்திவி தத்துவம்னு ஆரம்பிப்போம்.
அந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய மூலாதாரம் தான் பிருத்திவி லோகம். கீழே இருக்கிறதெல்லாம் பாதங்கள் எல்லாம் அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாதல ரசாத்தல அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பாதாள லோகங்களும் அதுல அடங்கிருது. இதுக்கு மேல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிப்புக்கு மேல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகீபதே நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தி. நபஸ்தலம் அப்படின்னா ஆகாசம் வந்துருந்தா. இப்ப நம்ம பூமிக்கு வந்தாச்சு. பூமியில இருந்து இந்த ஆகாசத்தை பார்க்கணுமே, சுத்தி இருக்கிற ஆகாசம் பார்க்கணும். கீழே நமக்கு பார்க்க முடியல. அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தலாம் நமக்கு விஷன்ல இல்லை. மேலதான் நம்ம பார்க்கிறோம் இது எல்லாத்தையும். இந்த மேல பார்க்கக்கூடிய ஆகாசம் முதல்ல ஆகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நபஸ்தலம். நபஸ்தலம்ன்றது ஆகாசத்தை குறிக்கிறது. அது எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிக்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடுப்புக்கு மேல என்ன இருக்கு? நாபி இருக்கா? நேற்று கூட நம்ம இதேதான் இதுலயே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாபி கிரதம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். நாபி கிரதம்னா கிணறு. ஒரு பெரிய பாத்தீங்கன்னா லேக் மாதிரி, ஒரு பெரிய மடு மாதிரி, ஒரு குளம் மாதிரி பாத்தீங்கன்னா நாபிஸ்தானம் சுவாமிக்கு இருக்கு. இந்த மொத்த வானமே பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானமே சுவாமியோட தொப்புலா இருக்கு. நாபிஸ்தானம் தொப்புள் குழி. ஐயோ, இந்த மொத்த வானமே சுவாமிக்கு தொப்புலா இருக்கும் அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் எங்க இருக்கு? சுவாமியோட தொப்புளுக்குள்ளதான் இருக்கு. மொத்த உலகமும் அங்கதான் இருக்கு. உதரம் அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டா, நாபிஸ்தலம் நாபிசரோ கிரணந்தி. நாபிசரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொப்புள் குழி பாத்தீங்க அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா தொப்புள் குழியா இருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா ஆகாசம் என்று சொல்கிறார்கள். இதுக்கப்புறம் 28வது ஸ்லோகம். உரஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரீவா மகர்வதனம் வை ஜனோஸ்ய. உரஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரீவா மகர்வதனம் வை ஜனோஸ்ய. தபோரராட்டிம் விதுராதிபும்சஹ. தபோரராட்டிம் விதுராதிபும்சஹ. சத்யம் து சீர்ஷாணி சகஸ்ரசீர்ஷ்ணஹ. சத்யம் து சீர்ஷாணி சகஸ்ரசீர்ஷ்ணஹ. உரஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரீவா மகர்வதனம் வை ஜனோஸ்ய. தபோரராட்டிம் விதுராதிபும்சஹ. சத்யம் து சீர்ஷாணி சகஸ்ரசீர்ஷ்ணஹ. இந்த உபாசனையை பத்தி பேசும்போது சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா உபாசனைகள் எல்லாம் அதிகமா வர்றது நம்ம தச உபனிஷத்துல. சாந்தோக்கியத்துல 5 அத்தியாயங்கள் உபாசனைக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்கு ஒரு கேர்லெஸ் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, ஏதோ சொல்லுதுப்பா, நமக்கும் இதுக்கும் கனெக்டே ஆக மாட்டேங்குது, ஏதோ சொல்லுது அப்படின்ற மாதிரி. வாஸ்தவத்துல ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது கொஞ்சம் அவேர்னஸை கொடுக்கறதுக்காக சொல்றாரு, எது எல்லாம் உபாசனா பாகத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் உதாசீனப்படுத்திடாதீங்க. அதுதான் பாத்தீங்கன்னா தேவதைகளுடைய சொரூபம். அப்ப இது கல்பனை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது கல்பனை அப்படின்னு. வாஸ்தவத்துல இது நம்ம நிலையில இருந்து நமக்கு யதார்த்தம் புரிகிற வரைக்கும், தரிசனம் ஆகிற வரைக்கும் விசுவலைசேஷன் பண்றோம். அது என்ன ஆயிடும்? நான் முதல்ல ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரா என்னோட லைஃப்பை ஆரம்பிச்சேன். இந்த இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுல பாத்தீங்கன்னா முதல்ல எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ராத்திரியில தூக்கமே வராது. ராத்திரியில ஒரு விதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா, மனசுக்குள்ளார விதமா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் டிசைன் இப்படி பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணா எப்படி இருக்கும், இப்படி பண்ணா எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். எந்த ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் முதல்ல கிரியேஷன் எங்க நடக்கணும்? மனசுல. மானச சிருஷ்டின்னு சொல்றோம். மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த நல்ல இமேஜினேஷன் பண்ணி அது எப்ப வரும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மாசம் 1.5 மாசம் அந்த ஒர்க்கை மெதுவா பண்ணி நம்ம என்ன உள்ளுக்குள்ளார கல்பனை பண்றோமோ அந்த கல்பனை தான் வெளியில ப்ரொஜெக்ஷனா ஆகி ஒரு ஒர்க்கா ஒரு ப்ராஜெக்ட் முடியும். அப்ப முடிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள என்ன நான் முதல்ல சங்கல்பம் பண்ணோம் அதுதான். அப்ப உபாசனையில நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் விசுவலைசேஷன் முதல்ல நம்ம பண்றோம். இந்த விசுவலைசேஷன் பண்ணி
என்ன ஆகுது அப்படின்னா இமேஜின் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா பூரணமான ரூபத்தை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் விராட் ரூபம். அது யதார்த்தமா அயதார்த்தமா பொய்யா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யதார்த்தம், தேவதைகளுடைய சுரூபம். பகவானோட விராட்டுல இப்படிதான் இருக்கு. நமக்கு தெரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு புத்துக்குள்ளார இருக்கிற எறும்பு மாதிரி நம்ம என்ன பண்றோம், எங்கேயோ ஒரு கார்னர்ல இருந்துகிட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எறும்புக்கு தெரியுமா மொத்த பிரம்மாண்டத்தை பத்தி? என்னோட வீட்டை பத்தி தெரியவே தெரியாது எறும்புக்கு மொத்தமா விஸ்தாரம். அப்ப என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்றது. அதனால இது எல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. இது எல்லாம் ஈஸ்வரனோட விராட் ரூபத்துல இருக்கக்கூடிய சொரூபம். இதுல உரஸ்தலம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொப்புள் வந்தாச்சு. தொப்புளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா மார்பு இருக்கா. வயிறை வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்கு சுவாமி, உதரஸ்தானம் விட்டு போயிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எங்க இருந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணணும். நேத்து நாபிஸ்தலத்தை பத்தி பேசும்போது பகவான் என்ன பண்ணியிருந்தார், கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார், நேத்து கிளாஸ் யோக சூத்திர கிளாஸ்ல படிச்சோமே பாகவதம், அதில் சொல்லும் போது புவன கோஷங்கள் எல்லாம் எந்த வயிற்றுக்குள்ளார இருக்கோ, பகவானோட வயிறு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ட கோஷங்கள் எல்லாம் இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த அண்ட கோஷமும் பகவானுக்குள்ளார இருக்கு. அந்த வயிற்றுல தான் வந்து நாபிஸ்தலம் அப்படின்ற அந்த ஆகாசம் இருக்குன்னு போட்டிருந்தார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், வயிற்றையும் நாபிஸ்தானத்தையும் என்ன பண்ணணும், ஒன்னாக்கிருங்க. ஒன்னாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாபிஸ்தானம் எப்படி இருக்கு, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணத்துக்குள்ளதான் அதான் ஆகாசம். அந்த ஆகாசத்துலதான் இந்த மொத்த லோக்கமும் அதுக்குள்ளதான் இருக்கு, பகவானோட நாபிஸ்தானத்துல இருக்கு. அப்ப நாபியையும் வயிறையும் ஒன்னாக்குனதுக்கு பிறகு மேல இருக்கிறது என்னன்னா உரஸ்தலம் அப்படின்னா மார்பு பகுதி, செஸ்ட். இந்த செஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உரஸ்தலம். அந்த ஆதி பும்சக அப்படின்னா ஆதி புருஷன். இந்த விராட்டு புருஷன் தான் ஆதி புருஷன். அந்த ஆதி புருஷனுக்கு உரஸ்தலம் அப்படின்னா செஸ்ட் பகுதி. அது எது அப்படின்னா ஜோதிர் அநீகம். ஜோதிர் அப்படின்னா என்ன அர்த்தம், நட்சத்திர கூட்டம். அநீகம்னா கூட்டம்னு அர்த்தம், சேனான்னு அர்த்தம். இந்த நட்சத்திர கூட்டங்கள் ராத்திரியில பாக்குறமே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கே, இது எல்லாம் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பகுதியா இருக்கிறது. அதுக்கப்புறம் புவர் லோகம்னு பேர். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா புவர் லோகம். அப்ப பூலோகம், பூலோகம் இது ஹிப்பு. அதுக்கப்புறம் புவர் லோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செஸ்ட். சுவாமியோட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புவர் லோகம். ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆபிஸ்தானம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுது அஸ்ய கிரீவா மகர் லோகம். அஸ்ய கிரீவா மகர். கிரீவான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்து. இந்த செஸ்டுக்கு மேல சுவாமிக்கு கழுத்து இருக்குல்ல, நமக்கு கழுத்து இருக்கிற மாதிரி கழுத்து. இந்த கழுத்து எது சுவாமி அப்படின்னா மகர் லோகம். பூர் புவ சுவ மகா. பூர் புவ சுவ மகா. இந்த மகர் லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் வந்து இங்க ஒரு சின்ன எரர் நடந்திருக்கு, அதை மாத்திக்கிங்க. அந்த அந்த ஆகாசம் சொன்னால ஆகாச லோகம் தான் புவர் லோகம். இந்த புவர் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, பக்கத்துல போட்டுங்க புவர் லோகம் ஆகாசம் நாபிஸ்தானம் போட்டுங்க. இந்த ஜோதிர் அநீக்கம் சொல்லக்கூடிய உரஸ்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவர் லோகம்னு போடணும். அந்த புவரை வந்து சுவர் சூ ஆக்கிங்க, சூ ஆக்கிக்கிட்டீங்கன்னா போதும். போன ஸ்லோகத்துல இருக்கிற ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா புவர் லோகம்னு ஆக்கிக்கணும். ஹிப்பு வந்து பூமி, இந்த பூலோகம். நாபி வந்து பாத்தீங்கன்னா புவர் லோகம், அந்தரிக்ஷம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த உரஸ்தலம் சொல்லக்கூடியது சுவர் லோகம். இதுக்கப்புறம் மேல இருக்கிற கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர் லோகம். பகவானுக்கு கழுத்து தான், கிரீவா தான் மகர் லோகம். அதுக்கப்புறம் வதனம் வை ஜனோசிய. வதனம் வை ஜனோசிய. வதனம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், உங்களோட இதுல புக்ல வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படியே நாங்க காப்பி பண்ணி ஒண்ணுல இருந்து வச்சோம். அதுல நிறைய எரர் இருக்கு. திருமுகம்னு போட்டிருக்கு, ஃபேஸ் அப்படின்னு. வதனம்னா என்ன பண்ணிருக்கேன், நான் அன்னைக்கே சொல்லும்போது சொன்னேன், வதனம்னா ரெண்டு முகத்துக்கும் சில இடத்துல எடுக்கணும், சில இடத்துல வதனம்னா வாய் மட்டும் எடுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முகம்னு போட்டிருக்கு, திருமுகம்னு போட்டிருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா வாயின்னு மாத்தீங்க. ஜனோலோகம் எது அப்படின்னா வதனம் வை ஜனோ அஸ்ய. அஸ்ய விஸ்வமூர்த்தே. அந்த விஸ்வமூர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு வதனம் சொல்லக்கூடிய அந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஜனோலோகம். வாய் தான் ஜனலோகம்னு பேர். பூர் புவஸ்வ மக ஜன. ஜனலோகத்துக்கு அப்புறம் தப்போலோகம் இருக்குமே சுவாமி, அந்த தப்போ எது அப்படின்னா தப்போ ரராட்டிம் விதுகு.
தபலோகம் வந்து பாத்தீங்கன்னா மூக்கெல்லாம் விட்டுருச்சு, கண்கள்லாம் பின்னாடி சொல்ல போறோம். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு அப்புறம் நெற்றிக்கு பேரு லலாட்டம்னு பேரு. ரராட்ட லலாட்ட ரலையோர் அபேதகன்னு சொல்லுவாங்க. ரா சொல்லுவாங்க, சில இடத்துல லா சொல்லுவாங்க. ரராட்டம் ரராட்டிம்னு சொல்லலாம், இல்லைன்னா லலாட்டிம்னு சொல்லலாம். இந்த நெற்றி பகுதி நான் விபூதி வச்சிருக்கிறேன், இந்த நெற்றி பகுதி தான் சுவாமியோட தபோலோகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் து சீர்ஷாணி, இந்த சீர்ஷம்னு சொல்லக்கூடிய தலை இருக்கே, இந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 தாமரைகள் மலர்ந்த மாதிரி ஒரு தலையை போட்டீங்கன்னா அந்த நெட்டுக்கு மேல ஒரு 1000 தாமரைகள், 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கல்பனா பண்ணி பாருங்க. அந்த 1000 இதழ் தாமரையா இருக்கிறது தான் பகவானுடைய என்ன லோகம் அப்படின்னா சத்தியலோகம்னு சொல்லக்கூடியது. அதுதான் பகவானோட தலை. இப்ப நம்ம எங்க இருந்து அடையணும்? பாதத்தில் ஆரம்பிச்சு இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலோகம் ஹிப்ல இருக்கும். நம்ம எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி இந்த பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய சத்தியலோகம். சத்தியலோகத்துக்கு இன்னொரு பேரு பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியில அடையணும். அப்போ ஒரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதாளத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த 7 லோகத்துல முடிவா இருக்கக்கூடிய சத்தியலோகம் சொல்லக்கூடிய பிரம்மலோகம் தான் சுவாமியோட தலையா இருக்கு. எத்தனை தலை? 1000 தலை. சகஸ்ர ஷீர்ஷா புருஷா, சகஸ்ர ஷீர்ஷா புருஷா, 1000 தலை உடையவன் அந்த புருஷன். அவன் தலைதான் சத்தியலோகம் என்று சொல்லப்படும். இதோட நிக்கட்டும், மீதி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 3 நாள் லீவ் வந்துடுது. சதுர்தசி, அமாவாஸ்யா, பிரதமா, தித்தியா அன்னைக்கு 29 இருந்து நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண ஹரி ஓம் ஜி. ஹரி ஓம். நமஸ்கார். ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இது 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 இதுன்னு மனசுக்குள்ளார பாவிக்க ஆரம்பிச்சு மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்னு திரும்ப 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 சொல்ல 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 மெதுவா ஒன்று என்ன பண்ணும், அது ஆவரணம் மறைஞ்சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கிடைக்க பாவிக்கும்.